அட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோமே அப்படின்னு வணக்கம் தமிழான்னு சொல்ற தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக. இந்த மசாஜ், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ் இங்க இருந்தெல்லாம் அழைப்பிதழ்கள் நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாள்ல இருக்கு. தனுசு ராசி நேயர்களே, சார் திடீர் தன வரவா, எதிர்பார்க்காத தன வரவா, தன ஆதாயமா, பொருளாதாரமா, செலவை சுருக்கிக்கலாமான்னு இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக அறிவு முதிர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களோட அனுபவம் தாங்க, உங்களோட அறிவு தான். அதே மாதிரி உங்களுக்கு பதவி வரத்துக்கு முன்னாடியே என்ன பணிவு வந்துருச்சு, டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உங்களுடைய ரொம்ப பெரிய பலம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். வாங்களேன் இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். துபாதேசி திதி காலை 6:41 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் திரையோதசி திதி வந்துடுது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. பிற்பகல் 12 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் சந்திராஷ்டமமா சார், அதான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் என்ன அன்புக்குரிய சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்னங்க பண்ணட்டும், சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு பாதகமா இருக்காருங்கிறது தான் நிஜமான ஒரு அர்த்தம். சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், அதுக்காகத்தானே உங்க ராசி பலன் பார்க்குறேன், கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க, ஒரு எளிய பரிகாரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சார் வெள்ளை யானையா சார், வெள்ளை பசு வந்தது, மான் வந்தது, மீன் வந்தது, மயில் வந்தது, அடடடா அப்படின்னு வெள்ளை யானையா சார், ஐராவதமா சார், அந்த யானையினுடைய திருவுருவ படமா சார், இந்திரனுக்கு வாகனமா இருக்கக்கூடிய ஐராவதமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு அந்த ஐராவதத்தினுடைய சிறப்பையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிறதும், பார்க்கடலை கடையும் பொழுது வந்ததுதான் ஐராவதம், இப்படி அந்த ஐராவதத்தை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதும், அந்த ஐராவதத்தினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும், சார் ஆண்ட வேலை விநாயகர் கோவில் இருக்கு சார், அதான் பிள்ளையார் கோவில் இருக்கு சார், கணபதி இருக்காரு சார், அந்த கணபதியை 3 முறை பிரதர்ஷனங்கள் வருவதும், தோப்பு கரணங்கள் போடுவதும் இன்னைக்கு நாளுக்கு உரிய ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்ம நேயர்கள் யாராவது திருவாதிரை புனர்பூசம் இருந்தால், சார் சந்திராஷ்டமமே இந்த அன்புக்குரிய உறவு வேற வம்புன்னு நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த பரிகாரத்தை செய்துட்டு, நான் தான் சொல்லிட்டேன் வெள்ளை கலர்ல இருக்க யானைன்னு, அப்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய வஸ்திரமா வெண்மை நிறம், வெண்மை நிற ஆடை, வெண்மை கலந்த நிறமாக இருக்கக்கூடிய ஆடை இன்னைக்கு இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பிரீதியா இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இந்த ஐராவதமோ இந்த விநாயகர் வழிபாடோ இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய, இன்னைக்கு நாளுக்கே ரொம்ப பெரிய பரிகாரமா ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன். இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க ஸ்பீடு தான், விறுவிறுப்பு தான், ஏறின வாகனம் இறங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நாளினுடைய நிலை இருந்துகிட்டே இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், நம்மளை கொஞ்சம் கோவப்படுத்துற மாதிரியே என்னை கோவப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட கேள்வி கேட்குறீங்க தம்பி அப்படின்னு முதல்வன் படத்துல ரகுவரன் அர்ஜுனை பார்த்து சொன்ன மாதிரி, நீங்க யாரையாவது பார்த்து என்னை கோவப்படுத்தணும்னே நீ பேசிட்டு இருக்க, என்னை கோவப்படுத்தணும்னே நீ கேள்வி கேட்குற அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலை இருக்கும்.
கேள்வியின் நாயகனே, கேள்வியின் நாயகியே அப்படின்னு தான் நான் மேஷராசி நேயர்களை பார்த்து இன்னைக்கு கேட்கணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாற்றப்படும். சார் இமேஜா சார் கொஞ்சம் டேமேஜ் ஆகாதில்ல அப்படின்னு வாகனத்தை எங்க நிறுத்துறதுங்கிற தவிப்பு மாலை நேரத்துல ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். வாகனத்துக்கான எரிபொருள், வாகனத்துக்கான பேட்டரி, மொபைல் ஃபோனுக்கான பேட்டரி ரீசார்ஜ் ஒரு பாதி தான் இருக்கு, எங்க சார்ஜர் பிளக்குன்னு எடுத்து அவசரமா போய் இன்னைக்கு தேடி போய் சார்ஜ் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த எந்திரன் படத்துல சார்ஜை தேடி தேடி ரஜினிகாந்த் போற மாதிரி சார்ஜரை தேடணும், பேட்டரியை தேடணும், எரிபொருள் தேடணும். நமக்கே கொஞ்சம் ஃபியூவல் கம்மியா இருக்கு, ஒரு டம்ளர் காஃபி ஒரு டம்ளர் டீ கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி ரிஷபராசி நேயர்கள் மனசுல இருக்கும். ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட், ப்ரைட், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, மரியாதைன்னா மரியாதை, முதல் மரியாதைன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பொய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் பொய் தானே. அடங்கப்பா, மிதுன ராசி நேயர்களே பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு பொய் சொல்லி தான் ஆகணும், உண்மையை மூடி போட்டு மறைச்சு தான் ஆகணும். தில்லு முள்ளு ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு இந்த அட்டானா ராகத்தை அவரோகத்துல பிடிச்சி தொடையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகத்துக்கு பேர் கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, அரகர பிரியாவா, இன்னும் என்னென்ன பிரியா இருக்கோ எல்லா பிரியாவுமா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் மூடி மறைந்து வாழ்ந்தாக வேண்டிய நிலை. ஒரு பொய்யாவது நீங்க சொல்றப்ப குத்தமுள்ள நெஞ்சு, அதை வேற நீங்க பொய் சொல்லிட்டீங்களே தம்பி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. பொய்யை தாண்டி தான் வரணும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், தெளிவானது ஒரு நாளாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் வித்தையை காட்ட வேண்டிய தருணங்கள் எல்லாம் ஆன் டைம். சார் எங்கேயுமே பிரேக் அடிக்கல சார், அடிச்சு சும்மா சர்ன்னு நேராக போச்சு, நேராக வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கடகராசி நேயர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நாளில் உண்டு. அப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு, புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு, விமான பிரயாணங்களோட ஸ்பீடு, சார் ஆன் டைம் சார், டெலிவரி ஆன் டைம், ஓடிபி பக்காவாக வந்தது அப்படின்னு இந்த வாகனத்தை புக் பண்ணும்போது ஓலா, உபேர், ரேப்பிடோ இதிலெல்லாம் நல்ல பிரத்யேகமான ரேஞ்சாக இருக்கிற வாகனங்கள் உடனே டக்குன்னு புக்காக வேண்டிய அமைப்பு இன்னைக்கு உண்டு. கணவன் மனைவி உறவு இடையே நல்ல புரிதல், நல்ல அந்யூன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை கொஞ்சம் எதிர்ப்பு பலமோ அப்படின்னு இந்த எதிர்ப்பு பலமா இருக்குன்னு சொல்ற நிலை இருக்கும். சார் கொஞ்சம் பத்தலை மாச கட்சி வேற, 2 அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டையும் ஒன்னா பண்ணலாமா, இந்த தலவுசாலாம் செலவு பண்ண முடியல, இறுக்கி பிடிச்சி முடிச்சு தான் போடுறேன், சுருக்கு பையை இறுக்கி கட்டி தான் வைக்கிறேன், இந்த ஜிபேலாம் கொஞ்சம் நிறுத்தி தான் வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பேமெண்ட்டுக்காவது தவணை சொல்ல வேண்டிய நிலை. ஒரு 2 நாளில் தந்துட்டுமா, ஒரு 4 நாளில் வாங்கிக்கலாமா, தேதி பிறந்தோன்னா வாங்கிக்கலாமா, என்ன டீசெண்டாக தவணை சொல்லிட்டீங்க இல்லை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை குழந்தைகளால் சந்தோஷமான தருணங்கள், பிள்ளைகள் மூலமாக பெயர், புகழ், பெருமை, பேரப்பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், அந்யூன்யம், பக்கத்து வீட்டு பிள்ளைகள், எதிர்த்த வீட்டு பிள்ளைகள், இந்த குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டு போகிற சந்தோஷமே இதை பார்க்குறதே ஒரு அலாதியின். இந்த குழந்தைகள்கிட்ட வாய் துடுக்கா விளையாட்டா கிண்டலா பேசுறது கூட சந்தோஷம் தருவதாகவே இருந்துகிட்டு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. இந்த ஹிஸ்ட்ரி வரலாறு, ஆமாங்க, இதிகாசங்கள், புராணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அது பாக்யராஜ் சார் படங்க, மீனா நடிச்சது. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன், இப்படி ராஜகுமாரியா வலம் வர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். கெத்து காட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருக்கும். உங்க கேங்கே கெத்தான கேங்கு தான். அடிச்சிங்கன்னா இந்த லப்பர் பந்தில் எப்பவுமே பந்தை நம்ம சாமிக்கு விட்டு தான் பழக்கம். பந்தை சாமிக்கு விட்டுருவோம் கன்னிராசி நேயர்களே, மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். கெத்தா அடிச்சா 2 பனை உயரத்துக்கு இன்னைக்கு நாள் இருக்கும், பால் போவோம் அப்படின்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா என்ன விட்டுறேன்னே அழுவும். இந்த அழுத்துறது வண்டியை, இந்த திருவுறது, இந்த முறுக்கிறது. வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள், காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள். இந்த சங்கமம் அதாங்க, சௌக்கியமா கண்ணே சௌக்கியம். இன்னைக்கு யாராவது உங்க நண்பர்களையோ
உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையோ, உங்கள் அலுவலகத்திலையோ, உங்கள் வியாபாரத்திலையோ, ஹலோ சுகமா, ஹலோ மிஸ் சுகமா, ஹலோ மிஸ்டர் சுகமா அப்படின்னு அன்பே சுகமா, அழகே சுகமானு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். கோபங்கள் சுகமா, சின்ன சின்ன சண்டே சமாதானம் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கோபதாபங்களை மறைந்து அட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோமே அப்படின்னு வணக்கம் தமிழான்னு சொல்ற தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். எவ்வளவு எதிர்நீச்சல் பண்றீங்களோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ, சார் அப்ஸ்டர் சார், சார் டவுன்ஸ்டர் சார், நடுப்புறவும் வந்துட்டேன் சார், பல்ராம் நாயுடு ஸ்பீக்கிங் சார் அப்படின்னு இந்த புரோட்டோகால், ப்ரொசீஜர், பாலிசி, ரெஸ்பெக்ட், ஹயரார்கி கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எதிர்நீச்சல் போட்டு போட்டு கை காலெல்லாம் வலிக்குது, கழுத்து வலிக்குது. இந்த மசாஜ், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ் இங்கெல்லாம் அழைப்பிதழ்கள் நிறைய விருச்சிகராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாளில் இருக்கும். இன்னைக்கு ஒரு வாசனாதி திரவியமோ அழகு சாதன பொருட்களோ வாங்கினீங்கன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. சார் திடீர் தன வரவா, எதிர்பார்க்காத தன வரவா, தன ஆதாயமா, பொருளாதாரமா, பேங்க்குக்கு போவனா, ஏடிஎம்ல வித்ட்ராவல்ஸ் இருக்குமா, மாச கடைசியுடைய பற்றாக்குறையை கொஞ்சம் சமாளிச்சுடுவேனா அப்படின்னு ஒரு நல்ல ரொட்டேஷனுங்கிறது இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகிறதும் இன்னைக்கு வசூலிஸ்டா வலம் வர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக. தனுசு ராசி நேயர்களே தனியாக ஒரு படமே உங்க பேர்ல வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒருத்தர். குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகிற தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து சந்திரன் உங்கள் ராசியில தான். ராசி தான், கை ராசி தான். மகர ராசி நேர்களே உங்கள் முகமே ராசி தான் அப்படின்னு கண்ணாடியில் உங்கள் முகத்தை இன்னைக்கு 3 தடவையாவது பார்த்துட்டு போங்க. உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, நிலவே முகம் காட்டு, மகர ராசி நேர்களை பார்த்து ஒளி வீசு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஒளி ஒளி இன்னது லைட் அண்ட் சவுண்டு இன்னைக்கு கணீர்னு இருக்கும். சவுண்டு பார்ட்டிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். லைட்னிங், வாமா, மின்னல். மகர ராசி நேர்களே நீங்க இன்னைக்கு மின்னல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டைட்டில் கார்டில் எழுதலாம் போல இருக்கே. அப்ப அதிகாரம், கௌரவம், அரசாங்க அதிகாரம், ராஜாங்கத்திலிருந்து சுப செய்திகள் வர வேண்டிய தருணங்கள், சந்தோஷமான 2 SMS ஆவது இன்னைக்கு உங்களுக்கு பேங்க்ல இருந்தோ கங்க்ராச்சுலேஷன் போட்டு வரல, பார்த்துக்கிட்டே இருங்களேன், கமெண்ட்ல போடுங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐ எம் வெயிட்டிங், இல்லை நான் இல்லை நீங்க காத்திருக்க வேண்டிய தருணம். சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிற வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கான காத்திருக்க வேண்டிய தருணம். ஆமா சார், அந்த அமேசானில் ஆர்டர் போட்டேன், இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டேன் பாருங்கள் லேட் ஆகுது, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன் பாருங்கள் லேட் ஆகுது, இந்த ஒருத்தர் ஏசி சர்வீஸ் பார்த்து கொடுக்க சொல்லியிருந்தேன் லேட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சர்வீஸ், அதற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஆமாம் சார், நானும் ரொம்ப நாளாக இயர்ஃபோனை மாற்றலாமா, ஹெட்ஃபோனை மாற்றலாம், இயர் பேட்ஸாக வாங்கலாமா, சொருகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களுக்கு காத்திருக்க வேண்டிய அமைப்பு. லேபு, டெஸ்ட்டு, ரிப்போர்ட்டு, மெடிசின்னு, பிராண்டட் ஐட்டம்ஸு, கொஞ்சம் மாத கடைசியினுடைய இறுக்கங்கள், பற்றாக்குறைகள், செலவை சுருக்கிக்கலாமான்னு இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்ன ஹார்ட் ஒர்க், என்ன டெடிகேஷன், இப்படியா முன்னாடி பின்னாடின்னு அலையிறது. ஆனால் எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம். அப்புறம் மூச்சை போட்டு பேசுறதுக்கு எஃபர்ட் உண்டு இல்லை, முயற்சிகள் திருவினையாக்கும்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தான் பாராட்டும் புகழும் பெரிய அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் அடுத்த தலைமுறையை பார்த்து இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியா வலம் வர வேண்டிய அமைப்பு. இந்த கவிஞர் வாலி மாதிரி பாட்டு எழுத முடியலையேங்கிற வருத்தமும் தவிப்பும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மேன்மை, மதிப்பு, மரியாதை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். இன்னைக்கு நீல கலர் வஸ்திரம் போட்ட ஒருத்தரை சந்திக்கிறதோ, மாற்றுத்திறனாளியை சந்தித்து கடந்து வர வேண்டிய அமைப்போ, மாற்று உருவம் கொண்டவரை சந்தித்து கடந்து வர வேண்டிய அமைப்போ, உங்களோட வயதுல மூத்தவர்களுடன் நல்ல கலந்துரையாடல்கள். நான் தான் சீனியர்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னையோட ஒரு சீனியரா இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அறிவு முதிர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களோட அனுபவம் தாங்க, உங்களோட அறிவு தான். அதே மாதிரி
பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். உங்களுக்கு பதவி வரத்துக்கு முன்னாடியே என்ன பணிவு வந்துருச்சு. டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க உங்களுடைய ரொம்ப பெரிய பலம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்கள் வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.